Hello guys, welcome to my channel. ஸோ இந்த சேனலில் நம்ம பிட்காயினோட மூவ்மெண்ட்டை பற்றி பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஆல்ட்காயின் எது பொட்டன்ஷியலான ஆல்ட்காயினோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பிஎன்பி பற்றி பார்க்க போகிறோம், பினான்ஸ் காயின் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பிட்காயின் வந்து இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்ட்டு கீழே போகும், டவுன் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய கன்ஃபர்மேஷன் தான் பிஎன்பி இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கிராஷ் ஆக போகுது. ஸோ பிஎன்பி மட்டும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஆல்ட்டு காயினும் வந்து பாட்டம் ட்ரெண்ட் லைன் இருக்கும். அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே போயிடுச்சு எல்லா ஆல்ட்டு காயின் அண்டு பிஎன்பி பிட்காயின் ஆல்சோ. ஸோ இப்போ வந்து பிஎன்பி மட்டும் பிரேக் அவுட் பண்ணாமல் கீழே போகலை. ஸோ அப்படியே வச்சுருக்காங்க. அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணலை. ட்ரெண்ட் லைன் வந்து மூணு டைம் டச் பண்ணி அகைன் வந்து மேலே போயிட்டு ட்ரையாங்கிள் எடுத்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அகைன் கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ பிஎன்பியோட நெக்ஸ்ட்டு மூமெண்ட்டு வச்சு தான் பிட்காயின் மார்க்கெட்டே இருக்குதுன்னு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ பிஎன்பி வந்து ஏன் வந்து இன்னும் மூமெண்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, இப்போ பாருங்கள், பிஎன்பி வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை, சரிங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை வந்து அப்படியே வந்து டச் பண்ணிவிட்டு அகைன் மேலே தான் போயிட்டு அகைன் வந்து சைட்வேல இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஎன்பியோட சார்ட் வந்து கிளியராக உங்களுக்கு வந்து காட்டுது, சரிங்களா? இப்போ போன புல் மார்க்கெட்டில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அகைன் என்ன ஆகிருக்குதுன்னா அகைன் டவுன் ட்ரெண்டு, சரிங்களா? அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு அகைன் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது, சரிங்களா? இதுதான் வந்து பிட்காயினோட புல் மார்க்கெட் இந்த சைக்கிள், சரியா? இந்த சைக்கிளை இப்படி போயிட்டு இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் பண்ணிட்டு அகைன் ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஃபாலோ ஆகிட்டுருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணி அகைன் ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்கு. ட்ரையாங்கிள் போட்டதுக்கப்புறம் அகைன் ஒரு பம்பு கொடுத்துருக்கு. இப்போது அந்த பம்புக்கு அப்புறம் அகைன் வந்து டவுன் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? இந்த டவுன் வந்து எவ்வளோ சீக்கிரம் போகும்னா, எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ப்ரெடிக்ஷன் என்ன இருக்கும்னா, ஆக்சுவலாக இந்த ரேஞ்சுக்கு வந்துடும். இந்த ரேஞ்சு கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ரேஞ்சுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கன்ஃபார்மு. பட் இன்னும் கொஞ்சம் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டரு அவங்களெல்லாம் பயமுறுத்தணும்னா இன்னும் கொஞ்சம் கீழே அந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு கீழே வரணும். ஆக்சுவலாக எல்லா காயினும் வந்து ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு கீழே வந்துருச்சு. இது மட்டும் இன்னும் ட்ரெண்ட் லைன் உடைக்கல. ஏன்னா நெக்ஸ்ட்டு கிராஷ் பிஎன்பி கிராஷ் ஆனிச்சுன்னா வேர்ல்டுலே நம்பர் 1 எக்ஸ்சேஞ்சு பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சு, சரிங்களா? இந்த பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சை வந்து பிஎன்பி காயின் வந்து கிராஷ் பண்ணுற மாதிரி காட்டணும், சரிங்களா? அதனால தான் இன்னும் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்காமல் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிஎன்பி வந்து ட்ரெண்ட் லைனை கிராஷ் பண்ணணும், சரிங்களா? அப்போ பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு நியூஸ் வரும், பேனிக் நியூஸ் வரும். ஸோ அந்த நியூஸ் எப்படி இருக்கும்னா, கண்டிப்பாக வந்து இப்போ எஃப்டிஎக்ஸ் கிராஷ் ஆன மாதிரி பிஎன்பி கிராஷ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் போட்டு எல்லாரும் ரீட்டைல் இன்வெஸ்டர்லாம் வந்து பேனிக் செல் ஆகுவாங்க. ஸோ அந்த மாதிரி செல் ஆகும்போது அதுதான் வந்து கிரிப்டோ மார்க்கெட்டு பிட்காயின் மார்க்கெட்டோட பாட்டமாக இருக்க போகுது. ஸோ பிஎன்பி வந்து இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிஎன்பி உடைக்க போகுது, சரிங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிஎன்பி உடைக்க போகுது. ஸோ இதுதான் என்னோடய ப்ரெடிக்ஷன். ஏன்னா இன்னும் வந்து இப்போ வந்து மோஸ்ட்லி ஆஃப் கிரிப்டோ நியூ இன்வெஸ்டர்லாம் இப்போ உள்ளே வரமாட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம ஓல்டு இன்வெஸ்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. ஏன்னா பிட்காயினோட சைக்கிள் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து இன்னும் மேலே தான் போக போகுது அப்படின்னு கன்ஃபார்மாக இருப்பாங்க. ஸோ இன்னும் ஹோல்டு பண்ணுவாங்க. அவங்கள வெளியேற்றுறதுக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர் அவங்கள வெளியேற்றுறதுக்கு கண்டிப்பாக இன்னொரு கிராஷ் நடந்தாகணும். அந்த கிராஷ் வந்து பிஎன்பி மூலிமா தான் நடக்க போகுதுன்னு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக பிட்காயின் வந்து பிட்காயின் வந்து இப்போது கரண்ட்டாக நியூஸ் என்ன போயிட்டுருக்குன்னா 12K 10K அந்த மாதிரி போகும்னு சொல்லி போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த மாதிரி போச்சுன்னா கன்ஃபார்மாக நியூஸ் சொல்கிற மாதிரியே போகாது எப்போயுமே. அந்த மாதிரி போச்சுன்னா கண்டிப்பாக எல்லோரும் வந்து அலர்ட் ஆகிடுவாங்க, கண்டிப்பாக எல்லோரும் பை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர் ஆல்சோ. அதனால் அந்த மாதிரி போக வாய்ப்பில்லை. என்னோடய ப்ரெடிக்ஷன் பிட்காயின் வந்து
14K அந்த மாதிரி போகும் சரிங்களா. $14,000 அந்த மாதிரி போகும். பிஎன்பி வந்து இந்த ரேஞ்சில் போகும் சரிங்களா. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.